வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேற ஒரு டாபிக் பேசலாம்னு நினச்சிருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே என்னென்னா என் வீட்டில் அம்மா, ஒய்ஃபு எல்லாம் என்னென்னா ஒரு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க அப்படின்னா உன் பதிவெல்லாம் ரொம்ப நீளமாக இருக்குது, இது ஷார்ட்டாக குயிக்காக சொல்ல கற்றுக்கோ, நீ பேசுகிறது போய் இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க இவ்வளோ நீளம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இதை என் ஃபேமிலியில் இன்னும் சில பேர் 2 பேர் 3 பேர் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? இது என்ன, இதுக்கான விளக்கம் ஒன்று கொடுக்கலாம் கூட தேவைப்படுது அப்படின்னு நான் நினச்சேன். அதுதான் இந்த பதில் தான் இந்த பதிவு. சரி, இப்போ பார்ப்போம். என் பதிவு நீளமாக இருக்கா அப்படின்னா ஆமாம். சில பதிவுகள் 1 மணி நேரம் இருக்குது, சில பதிவுகள் 1/2 மணி நேரம் இருக்குது. இருக்கிறதுலே சின்ன பதிவுன்னா ஒரு 17 நிமிஷத்துக்கு போட்டிருப்பேன். ஆசிரியர் அறிவர் பள்ளின்னா என்ன, அதுதான் இருக்கும். மற்றதெல்லாம் 25 நிமிஷம் 30 நிமிஷம் இந்த மாதிரி பதிவுகள் இருக்கும், இல்லை 1 மணி நேரம் பதிவுகள் இருக்கும். இப்போ இது நீளமா அப்படின்னு கேட்டால் முதல்ல என் பார்வை என்னன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் பார்வையில் நீங்கள் ஏன் அதை அப்படி பார்க்குறீங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா என் பார்வை என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, பின்னாடி என்ன நடந்துச்சு, அதோட கான்டெக்ஸ்ட் என்ன, எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி புரிய வச்சா மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு அது கோர்வையாக என்னங்கிறது புரியும். அப்போ இங்கே நான் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1700 வருஷமாக நம்ம இனத்தை அழித்து நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற சயன செய்வதர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எப்படி அதை அழிச்சிக்கிட்டு இருக்காங்கங்கிறத பற்றின புரிதலை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னோட புரிதலை. இப்போ அதுக்கு முதல்ல நமக்கு என்ன புரியணும்னா, அதுக்கு முன்னாடி இதை அழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு பற்றின வரலாறும் பற்றின புரிதல் கொஞ்சம் இருக்கணும். ஏன் வரலாறு பற்றின புரிதல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒழுங்கான வரலாறுங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னா, வரலாறு என்றைக்குமே ஜெயிச்சவன் எழுதுறது தான் வரலாறு. இன்னைக்கு ஜெயிச்சு ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறவன் சயன செய்வதர்கள். அவனுங்க எழுதுறதுங்கிறது வாயை திறந்த நம்மளை அடிமைப்படுத்தி ஆள நினைக்கிற ஒருத்தன் நம்மகிட்ட எப்படி உண்மையை சொல்லுவான்? அவன் எழுதுனது பொய்யை தவிர வேற எதுவுமே இருக்குது. ஸோ வரலாறுங்கிறது நம்மளை பற்றின பொய்கள் மட்டும்தான் இருக்கு. நம்ம கிட்ட என்ன ஏதாவது கெட்டது இருந்துச்சு அப்படின்னா, இல்லை அவன் பண்ண கெட்டதெல்லாம் கொண்டு அவனுக்கு ரெண்டாவது நான் சொன்னேன், அவனுக்கு நார்சிசிஸ்ட்னு சொன்னேன். நார்சிசிஸ்டிக் ப்ரொஜெக்ஷன் ஒன்று பண்ணுவானுங்க. என்னன்னா, அவனுக்கு பண்ண கெட்டதெல்லாம் கொண்டு நம்ம பண்ணோம்னு சொல்றதுங்கிறது ரொம்ப சாதாரணமாக யூஸ் பண்ற ஒரு விஷயம். அப்போ என்னன்னா, இப்போ ஜாதிய தீண்டாமை அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை மனு தர்மங்கிற பேர்ல நமக்குள்ள கொண்டு திணிச்சதுங்கிறது அவனுங்க. ஏன்னா அவன் கடவுளோட பிள்ளை, மற்றவெல்லாம் ஆட்டு மந்தன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னா அந்த எண்ணத்துல உட்காந்துட்டு இருக்கிறவன் அவன். அப்ப எப்ப நம்மளை ஆள முடியும் அப்படின்னா நம்மளுக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை ஊட்டி விட்டு நமக்கு கீழே ஒரு நிறைய கூட்டம் இருக்கு அப்படின்னு நம்ப வச்சாதான் அவனை நம்ம முதலாளின்னு ஏத்துப்போம். சரியா? அப்ப நம்மளோட ஆளுமர்க்கம் எல்லாத்துக்கிட்டையும் சூத்திரன் கேவலமானவன், பாரு உனக்கு கீழே இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, அப்ப அவனெல்லாம் நீ கேவலமா நடத்து, என்னை ஆட்சி பண்ணு, என்னை முதலாளியை ஏத்துக்கோங்கிற மாதிரி இப்படிலாம் மனசுல விஷத்தை விதைச்சா மட்டும்தான் அவனால ஆட்சி பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம எல்லாரையும் சமம் நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அவனுங்களை நம்ம ராஜா மாதிரி எல்லாம் ஏத்துக்க மாட்டோம். அப்ப அங்க என்ன வந்துச்சு அப்படின்னா சியானிசம் உள்ள வருது அப்படின்னா நமக்குள்ள மனு தர்மம்னு ஜாதிய ஏற்றத்தாழ்வை கொண்டு வந்தது அவனுங்க. ஆனா இங்க பழிய போட்டு வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா சேர சோழ பாண்டியர்கள் இவங்கெல்லாம் ஜாதி குடும்பம் பண்ணாங்க, அது இதுன்னு இருக்கு. அவனுங்க பண்ண எல்லா ஃப்ராடு கப்சா கதை எல்லாத்தையும் கொண்டு நம்ம தலையில கட்டி வச்சிருக்கானுங்க. இதுதான் வரலாறுன்னு நம்ம நம்பிக்கிட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு நாசமா போய் நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம மக்களையே நம்ம மேலையும் கிளையுமா பார்த்து நாசமா போய்கிட்டு இருக்கோம். அப்ப வரலாறு என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உண்மையான வரலாறு, நம்ம தமிழர்களோட வரலாறு என்ன, இது எப்படி நம்ம சமூகம் கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியலன்னா நம்ம இன்னும் கேவலமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மையான வரலாறு நமக்கு தெரியணும், அது ரொம்ப முக்கியம். அப்ப உண்மையான வரலாறு தெரியணும் அப்படின்னா எப்படி நம்ம சமூகம் உருவாச்சு,
நம்ம குடும்ப கட்டமைப்பு எப்படி உருவாச்சு, தனி மனிதர்கள் எப்படி வாழ்ந்தோம், இதை பற்றின புரிதல் எல்லாம் தெளிவான புரிதல் நமக்கு இருந்தால் மட்டும்தான் வந்து இன்னைக்கு நம்ம எப்படி வாழணுங்கிறதுக்கான பெஞ்ச் மார்க், அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்டே கிடைக்கும். சரிங்களா? அதை விட்டுட்டு ஏதோ வந்து நம்ம முன்னோர்கள் பைத்தியக்கார மாதிரி வாழ்ந்தா நம்மளும் பைத்தியக்கார மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கிறதோட முழுமையான புரிதல் நமக்கு வந்துச்சுன்னா தான் வந்து அவங்க எப்படிப்பட்ட ஒரு தெய்வ நிலையில அப்படிப்பட்ட ஒரு சமூகமா வாழ்ந்தாங்க, நம்ம எவ்வளவு கேவலமா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சுது அப்படின்னா மட்டும்தான் வந்து நம்ம மாறுவோம். அப்ப அந்த வரலாறுங்கிறது எப்படி அப்படின்னா வந்து நம்ம வரலாறுங்கிறது நம்மளோட ஆணிவேர். அந்த வேரை ஒழுங்கா மண்ணில் ஊன்னா மட்டும்தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து நல்லா உயரமா வளர முடியும், விரிஞ்சு வளர முடியும், உயரமா வளர முடியும். அப்ப வரலாறு பத்தின புரிதல் தேவை. அந்த தேவையை வந்து நான் இப்போ தெளிவாக சொல்லலை அப்படின்னா வந்து அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு திருப்பியும் வந்து எனக்கு தேவை சொதப்பிட்டு இருப்போங்கிறதுனால பதிவுகள், நான் வரலாறு பற்றின பதிவுகள்லாம் வந்து விரிவாக தான் போட்டிருந்தேன். 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், 1.25 மணி நேரம் கூட போட்டிருந்தேன். சில பதிவுகள்லாம் அப்படிதான் இருந்திருக்கும். இது நீளமா அப்படின்னு கேட்டால் ஆமாம், நீளம்தான். ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் 1700 நம்ம முன்னோர்கள் வந்து கிட்டத்தட்ட 24,000 வருஷமா வாழ்ந்த ஒரு வரலாறும், அதுக்கடுத்து அது எப்படி கட்டமைக்கப்பட்டுச்சுங்கிற வரலாறும், அதை எப்படி இவனுங்க அழிக்கிறானுங்க அப்படிங்கிற, இந்த 1700 வருஷமா அழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற வரலாறும் சொல்லணும் அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி வந்து 15 நிமிஷத்துல ஒரு வீடியோ போட்டு அதுல சொல்ல முடியாது. இல்லை வந்து யூடியூப் ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இதுலலாம் வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் கிளிப்ல எல்லாம் சொல்ல முடியாது. சரிங்களா? இது மொதல் விஷயம். ஸோ அதனால பதிவு நீளமாக தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்மளோட பிரச்சனைகளை பற்றி பேச வர்ற பதிவெல்லாம் வந்து 1/2 மணி நேரத்தில் நான் பேச முடியுது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை. ஆனால் வரலாறை பற்றின பதிவுகள், புரிதல்கள் வந்து இது கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும், இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து நமக்கு உண்மையான வரலாறே தெரில. நம்ம என்னென்னமோ நினச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நம்ம முன்னோர்கள் கேவலமானவங்க அது இதுன்னு பல புரிதலில் உட்காந்துக்கிட்டு முட்டாத்தனமாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் பெஞ்ச் மார்க்குன்னு எடுத்துக்கிட்டு. சரியா? அப்போ அந்த புரிதல் மாறணும்னா அதை பற்றின தெளிவான புரிதலுக்காக நீளமான பதிவுகள் நிறையா இருக்கும் ஆரம்பத்தில். அது ரொம்ப அவசியமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால என் புரிதலை பொறுத்த வரைக்கும் அது நீளமான பதிவுகள். சரி, இப்போ உங்கள் புரிதலுக்கு வருவோம். நீங்கள்லாம் வந்து ஏன் வந்து இந்த இப்போ நீளமாக இருக்குது, இது சின்னதாக பண்ணால் வந்து கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இதில் உங்களுக்கு இன்னொன்று புரியணும். இதில் ஜியான சிறுவர்கள் விளையாடி இருக்காங்க உங்களோட. என்ன விளையாடி இருக்காங்கன்னா, எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னாலும் வந்து நமக்கு புத்தி வேணும், புத்தி வளரணும், அறிவு வளரணும் அப்படின்னா வந்து நமக்கு கவனம் ரொம்ப முக்கியமானது. கவனம், ஒரு விஷயத்துல கவனம் வச்சு அதை ரொம்ப நேரம் அதை கரெக்டாக கவனிச்சு உள்வாங்கினா மட்டும்தான் வந்து நமக்கு புத்தி வளரும், அறிவு வளரும். அப்ப அறிவு வளரக்கூடாதுன்னா நம்ம கவனம் சிதைக்கப்படணும். கவனத்தை எப்படி சிதைக்கிறதுனா, நமக்கு சின்ன வயசுல இருந்து கார்ட்டூன் பார்த்து 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 வந்து கார்ட்டூன்ல என்னன்னா வந்து மனதோட எண்ண ஓட்டம் வேகமாக்கப்படுறோம். அது என்னன்னா வேக வேகமா அந்த சீன்ஸ் வரும், டக்கு டக்குன்னு சம்மந்தம் இல்லாமல் இங்கே அங்கன்னு மாறுறப்ப என்ன ஆகும்னா மனதோட எண்ண ஓட்டத்தை வேகப்படுத்துறாங்க. அது மூலமா வேகப்படுத்துறது மூலமா மனதோட எண்ண ஓட்டம் வேகமாக்கப்பட்டு நமக்கு வந்து வேக வேகமா வந்துச்சுன்னா புத்தி சம்பிச்சு போயிடும். என்ன பண்றதுன்னு தெரியாது, மனதுல என்ன வந்துகிட்டே இருக்கும், புத்தி சம்பிச்சு போயிடும். அப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னா, புத்தியை வேலை செய்ய விடாம பண்றதுக்கு, மனசை வந்து நாசம் பண்றதுக்கு ஒரு விஷயம் நடத்தப்படுது. அப்ப அங்க என்னன்னா பல எண்ணங்கள் வரும்போது எதுலையுமே கவனம் வைக்க மாட்டோம். இது ஒண்ணு. அடுத்து, இது சின்ன குழந்தையில நமக்கு பண்ணி பண்ணி வளர்க்கப்பட்டது. இது மூலமா வந்து கவனம் சிதைக்கப்பட்டு நம்ம விளங்காம போயிருக்கோம். அடுத்து இன்னும் கொஞ்சம் பெரியவங்களானதுக்கு அப்புறம் நம்ம என்ன ஆயிருக்கோம் அப்படின்னா வந்து யூடியூப் ரீல்ஸு, ஷார்ட்ஸு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, ஃபேஸ்புக் ரீல்ஸு, இது மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே இந்த 30 செகண்ட் கிளிப்பு, அது ஒரு நிமிஷம் கிளிப்பு, இது மாதிரிலாம் டிக்டாக் வீடியோஸ், இது மாதிரி குட்டி குட்டியாக வீடியோஸ் வந்து ஒன்று மாற்றி ஒன்று நம்ம ஸ்க்ரால் பண்ண ஆயிரக்கணக்கில் வந்துக்கிட்டே இருக்கும். இது வரும்போது ஒரு டாபிக்கும் இன்னும் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது. ஆனால் ஒன்றுக்கு சம்மந்தமே இருக்காது. இது சம்மந்தமே இருக்காது இல்லைங்களா? அப்போ என்ன ஆகும்னா ஒரு டாபிக்லேருந்து இன்னொரு டாபிக்லேருந்து இன்னொரு டாபிக்னு வந்து நம்ம கவனம் குதிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம மூளை வந்து ஒரு விஷயத்தில் நிற்காது, குதிச்சுக்கிட்டே இருக்கும். இதை நம்ம பல வருஷமாக வந்து நமக்கு கொடுத்து இதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு என்னன்னா நமக்கு புரிஞ்சது அது வந்து என்டர்டைன்மெண்ட். சரிங்களா?
பொழுதுபோக்கு நம்ம பார்த்துருக்கோம். அவன் அது மூலமா நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கான் சியான் சிறுவர்கள் அப்படின்னா வந்து, நம்ம கவனம் ஒரு விஷயத்துல நிக்க விடாம கம்ப்ளீட்டா சிதைச்சு அழிச்சு நம்மளை நாசம் பண்ணி வச்சிருக்கானுங்க. எதுக்காக அப்படின்னா வந்து ஒண்ணும் கிடையாதுங்க. வேற ஒண்ணும் இல்லை. நீங்க எந்த விஷயத்து மேலேயும் கவனம் வைக்கலன்னா எந்த விஷயத்தையும் உருப்படியா கத்துக்க மாட்டீங்க. எந்த விஷயத்தையும் உருப்படியா கத்துக்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு அறிவே வளருது. அப்ப அங்க என்னன்னா இது மூலமா கவனம் சிதைக்கப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு புரியல. இது புரியலங்கிறதுனால நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒருத்தன் வந்து 2 நிமிஷத்துல சொல்றத போய் வந்து உட்காந்து 1/2 மணி நேரம் பேசிட்டு இருக்கான், 1 மணி நேரம்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கவனம் சிதைக்கப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு தெரியணும். இது பின்னாடி இது வந்து நீங்க என்னன்னா சும்மா இது வந்து ரேண்டம் கோயின்சிடன்ஸ் தற்செயல்லாம் கிடையாது. இது திட்டமிட்டு உங்க கவனத்தை நம்ம எல்லாரோட கவனம், உங்க கவனத்தை இல்லை, என் கவனமும் தான். நம்ம கவனத்தை எல்லாத்தையும் சிதைச்சு நாசம் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்ப கவனம் சிதைக்கப்பட்ட அறிவு வளராது முட்டா பசங்களா இருக்கும் நம்ம. இது ஒண்ணு. அடுத்தது இன்னொன்னு என்ன சொல்லுவீங்க எல்லாரும் அப்படின்னா வந்து உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவீங்க. நான் எவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டு தான். வேகமா ஓடிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாருக்கும் 1008 வேலை இருக்கு, அதெல்லாம் உண்மைதான். சரி, வேகமா ஓடுறீங்களே, ஓடுன்னு ஓடி பணம் சம்பாதிக்கிறீங்க, அது பண்றீங்க, இது பண்றீங்க, பிள்ளைகளுக்கு வேலை பாக்குறீங்க, என்னென்னமோ வேலை எல்லாம் பாக்குறீங்க. ஆனா தலையில நின்று பார்த்தாலும் வந்து சந்தோஷமா வாழ்றீங்களா? பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியுதா? இல்லையே. ஒண்ணுமே தெரியல. தடவிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்றதுன்னே தெரியாம. சரிங்களா? சரி. அப்ப அது கூட பண்ண தெரியல அப்படின்னா வந்து நீங்க இப்படி பயங்கரமா அங்க இங்க இங்க அங்க பறந்து பறந்து ஓடி அந்தர் பல்ட்டி அடிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? எதுக்காக இப்படி ஓடிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் ஓடுறதை நிறுத்துங்களேன். என்ன கொஞ்சம் ஓடுறதை நிறுத்தி என்னதான் பிரச்சனைன்னு திரும்பி பார்த்தா என்ன ஆயிட போறோம் நம்ம? ஒன்றும் ஆக மாட்டோம். நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் பெருசா ஒன்றும் ஆயிடாது. நீங்க இல்லைன்னா உலகம் ஸ்தம்பிச்சுலாம் நின்றது. கொஞ்ச நாளைக்கு நீங்க கொஞ்சம் ஸ்லோவா வேலை பார்த்தீங்கன்னா உலகம் ஸ்தம்பிச்சுலாம் நிற்காது. சரிங்களா? ஸோ இது என்னோட புரிதல். அதனால வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. என்ன உங்க ஓட்டத்தை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. 2வது, நம்ம எல்லாம் அப்படியே பயங்கரமா ஓடி ஓடி வந்து நம்ம என்ன உலகத்தையே தூக்கி நிறுத்திட்டோமா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒரு எறும்பு என்ன பண்ணுதோ, ஒரு புழு என்ன பண்ணுதோ அதைத்தான் நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெய்லி வந்து சாப்பிட்றோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். வேற ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் நம்ம வெட்டி முறிக்கிற வேலைலாம் நம்ம பண்ணலை. அது போக வேலைக்கு போகிறோம், அவ்வளோதான். வேலைக்கு போய் என்ன பண்ணுறோம்? சாப்பிட்றோம், தூங்குறோம். அது பண்ணுறதுக்கு தான் வந்து இவ்வளவு ஆர்ப்பாட்டம். சரிங்களா? ஆனால் டைமே இல்லை அப்படிம்பீங்க. உங்களுக்காக நீங்க சந்தோஷமா வாழ்றதுக்கு, உங்க குடும்பம் சந்தோஷமா வாழ்றதுக்கு உங்களால டைம் ஒதுக்க முடியல அப்படின்னா நம்மளாம் வாழ்றதுக்கே தகுதி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ டைம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றதுங்கிறது, அதை நீங்க ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால சொல்றீங்க. அந்த ஓட்டத்தை நிறுத்தினா ஒன்றும் ஆகாதுங்கிறது என்னோட புரிதல். நீங்க சிந்திச்சு பார்த்து முடிவெடுத்துக்கோங்க. சரி, அடுத்தது, ஓடுறீங்கிறது உண்மை. அது போக உங்களுக்கு நிஜமாவே டைம் இல்லையா அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். நிஜமாவே டைம் இல்லையா அப்படின்னா எனக்கு அப்படி தோணலை. ஏன் தோணலை அப்படின்னா, நமக்கு வேணும்னு நினைச்சோம்னா அதுல போய் வந்து நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நமக்கு டைம் இருக்கு. சரிங்களா? என்ன வேணும்னு நினைச்சோம்னா நம்ம டெய்லி வந்து நம்ம எல்லாம் போன பதிவுல வந்து நம்ம எல்லாரும் போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்கன்ற ஒரு பதிவு போட்டிருந்தேன். நம்ம எல்லாரும் பல போதை பழக்கங்களுக்கு அடிமையாயிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இருக்கோம் இல்லையா? நம்மளோட போதை பழக்கங்களுக்கு டெய்லி வந்து 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம் வரைக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நமக்கு டைம் இருக்கு. ஒதுக்குறோம். மற்ற எல்லாத்தையும் தூக்கி தள்ளி வச்சுட்டு நம்ம போதை பழக்கங்களுக்கு சரி பண்றது, போதை பழக்கங்கள்ல மாட்டிக்கிட்டு நம்ம பொழுத போக்கிட்டு இருக்கிறதுக்கு டைம் செலவு பண்றோம். சரிங்களா? அப்ப இப்ப டிவியா இருக்கட்டும், செல்போனா இருக்கட்டும், இன்னும் குடிக்கிறதா இருக்கட்டும், இன்னும் பல விஷயங்கள் என்னென்ன போதை பழக்கம்லாம் போன பதிவுல பேசியிருக்கோம், அத்தனை போதை பழக்க வழக்கத்துக்கும் நம்ம டெய்லி பண்றதுக்கு டைம் செலவு பண்றோம். செல்போனுக்கு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டருக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் பண்றோம் இல்லையா? ஆனா ஒரு பதிவு நம்ம பிரச்சனையை பத்தி பேசுது, அப்ப அந்த பதிவு வந்து நமக்கு புரிதலை வளர்க்குது அப்படின்னா வந்து அந்த புரிதலை வளர்க்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நமக்கு செலவு பண்றதுக்கு நமக்கு டைம் இல்லை. சரிங்களா? அப்படின்னு நம்ம சொல்றோம். இது உண்மையான்னு நீங்க உங்களை திரும்பி உங்க மனசாட்சியை நீங்க கேள்வி கேட்டுக்கோங்க. உங்க மனசாட்சியை நீங்க சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரின்னு எடுத்துக்கோங்க. நான் சொல்றேன்லாம் பார்க்க வேண்டாம். என்னைய பொறுத்த வரைக்கும் நமக்கு டைம் எல்லாம் இருக்கு. நமக்கு செய்ய இஷ்டம் இல்லை. நம்ம வெட்டியா வேணா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்.
ஆனால் வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். இப்படி தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரி, ஓகே. ஸோ டைமும் இருக்குது. அடுத்தது, நான் பேசுறது புரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. புரியல அப்படின்னா வந்து நான் பேசுறது சாதாரணமான தமிழ்ல தான் பேசுறேன். சாதாரணமா வந்து நம்ம எப்படியும் கலோக்கியல நம்ம என்ன பேசுவோமோ நான் அப்படியே சுத்த தமிழ்ல பேச ட்ரை பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் நான் ட்ரை பண்ணி அப்படியெல்லாம் பேசல. சாதாரணமான தமிழ்ல தான் பேசுறேன். அப்ப சாதாரணமான தமிழ்ல நான் பேசுறேன் அப்படின்னா வந்து அது உங்களுக்கு புரியல அப்படின்னா இதுல ஏன் தப்பு இருக்கா? இல்ல நீங்க கவனம் சரியா வைக்கலங்கிறது பிரச்சனையா? இத பாருங்க. கவனம் சரியா வைக்கல அப்படின்னா வந்து ஏன் கவனம் சரியா வைக்கலங்கிறத பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம கவனம் சிதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து கவனம் சிதைக்கப்பட்டிருக்கு. சரியா? ஓகே. அப்ப கவனம் வச்சா புரியும். சரி. அடுத்தது, நான் கவனம் வச்சும் புரியலன்னு நிறைய பேர் சொல்லலாம். உண்மைதான். இப்ப அடுத்த கேள்வி, நான் கவனம் வச்சும் புரியல அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து எல்கேஜில இருந்து ஆரம்பிச்சு காலேஜ் முடிக்கிற வரைக்கும் வந்து பல சப்ஜெக்டுகள் பல விஷயங்கள் படிச்சிருக்கோம். சரியா? படிச்சோம் இல்லையா? படிச்சுதான் வந்திருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் வந்து பல விஷயங்கள் செய்றோம். அப்ப அந்த படிச்சது எல்லாமே வந்து நீங்க எப்படி ஏபிசிடி கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே நாள்ல ABCDEFன்னு வரிசையா சொல்லி கொடுத்துட்டாங்க. சொல்லி கொடுத்த உடனே ஒரே நாள்ல அப்படியே ஒரு தடவை உங்க வாத்தியார் சொல்லி கொடுத்த உடனே நீங்க கேட்டு கத்துக்கிட்டீங்களா? ஆனா அவனை அதே மாதிரி தான் கத்துக்கிட்டீங்களா? இல்லையே. ஏபிசிடி கத்துக்கிறதுக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அவனை கத்துக்கிறதுக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் கூட இருக்கும், எனக்கு தெரியல சின்ன வயசுல எப்படி கத்துக்கிட்டோம்னா. வெறும் ஏபிசிடி கத்துக்கிறதுக்கே வந்து ஒரு நமக்கு அவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னா இது வந்து ஜியானிச யூதர்கள் நம்ம வந்து நம்மளை கம்ப்ளீட்டா அழிக்கிறதுக்கு அவனுங்க பல வருஷமா உட்காந்து போட்ட வந்து ஒரு 500 வருஷம் செயல் திட்டத்தை நான் ஒரு பதிவில் அரை மணி நேரத்தில் நான் சொல்றேன். பல வருஷமா அவனுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மெத்தடாலஜி நான் சொல்றேன் அப்படின்னா வந்து அது வந்து எப்படி ஒரு தடவை கேட்ட உடனே புரிஞ்சிரும்னு எதிர்பார்க்குறீங்க? எனக்கு புரியல. ஒரு தடவை கேட்ட உடனே புரியணும்னு அவசியம் இல்லை. புரியலன்னா பரவாயில்ல, கூட 2 தடவை பாருங்களேன். பதிவு நான் சும்மா தானே ஃப்ரீயா தானே போட்டிருக்கேன். நான் ஒன்றும் அதுக்கு காசுலாம் கேட்கலையே. காசு 4 தடவை கேட்டேன்னா 4 தடவை சொல்லிக் கொடுக்குறதுக்கு காசு கேட்குறான்னு சொன்னா அர்த்தம் இருக்கு. நான் சும்மா தானே போட்டிருக்கேன் பதிவை. எனக்கு புரிஞ்சது மக்களுக்கு தெரியப்படுத்தணும். பாவம் எல்லாரும் வந்து என்ன பிரச்சனைனே புரியாம சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் நல்லாகணுன்ற ஒரு எண்ணத்துல தான் நான் போட்டிருக்கேன். அப்ப அங்க என்ன தேவை அப்படின்னா வந்து ஒரு தடவை புரியல அப்படின்னா பரவாயில்ல. என்ன இப்ப கூட 2 தடவை கேளுங்களேன். இன்னைக்கு கேட்டீங்க, இன்னைக்கு கேட்டதுல என்ன புரிஞ்சதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 4 நாள் கழிச்சு திருப்பியும் அதே பதிவை கேளுங்களேன், இன்னும் கொஞ்சம் புரியும். இன்னொரு 4 நாள் கழிச்சு திருப்பி அதே பதிவை கேளுங்க, இன்னும் கொஞ்சம் புரியும். இன்னொரு 4 நாள் கழிச்சு திருப்பி கேளுங்க, நான் முழுசா புரிஞ்சிடும். நான் சொன்னதுல என்ன அதுல புரியறதுல ஒன்றும் பெரிய சிக்கல்லாம் இருக்காது. அவ்வளவுதான். அதுக்கு மேல உங்களுக்கு சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா நான் தான் டெலிகிராம் சேனல்ல வந்து நம்ம டிஸ்கஷன் குரூப்போட லிங்க் போட்டிருக்கேன் அபவுட் பேஜ்ல யூடியூப்ல. அந்த டிஸ்கஷன் குரூப்புக்கு வந்து உங்க கேள்விகளை கேளுங்க. இந்த என்ன டவுட் இருக்கோ கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன். மாத்துவோம். என்னன்னா வந்து அப்ப முயற்சின்னு ஒண்ணு வேணும்ல புரியணும் அப்படின்னா. அப்ப அந்த முயற்சியை எடுங்க. முயற்சியே எடுக்காம சும்மா அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம்னா வந்து என் வாழ்க்கை மாறிடும், எவனோ ஒருத்தன் வந்து நம்ம வாழ்க்கையை மாத்திடுவான்ல நினைக்காதீங்க. நம்ம முயற்சி கொஞ்சம் இருக்கணும்ல. உங்களுக்கு 1008 வேலை எல்லாம் இருக்கதான் செய்யும், இருக்காதுன்னுலாம் சொல்லல. அப்ப முயற்சி எடுங்க. சரியா? முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா வந்து மாறும். முயற்சியுடையார் இகழ்ச்சியுடையார். அதுதான் வந்து என்னன்னா முயற்சியை எடுங்க. பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் புரியலன்னா அப்புறம் வந்து என்ன புரியலங்கிறத ஃபீட்பேக் கொடுங்க. நான் உங்களுக்கு உங்களை ரீச் அவுட் பண்ணி வந்து ஐயோ கஷ்டத்துல இருக்காங்க கயிறு போட்டு அந்த கயிறை பிடிச்சி மேலே ஏறி வரட்டும்னு நினைச்சா அப்ப அந்த கயிறை பிடிச்சி மேலே ஏறி வர்றதுக்கு நீங்க ரெடியா இருந்தா மட்டும்தான் வந்து பிடிச்சி மேலே ஏறி வர முடியும். நான் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால மட்டும் வந்து இந்த கயிறு சரியில்லை, இந்த கயிறுக்கு பதிலாக இன்னும் நூலை போடு, கயிறு வெயிட்டா இருக்கு, கயிறு கையா இருக்குது, இங்க இங்க இந்த கயிறுக்கு பதிலாக எனக்கு வந்து ஒரு படி வச்சு கொடு, எனக்கு லிஃப்ட் வச்சு கொடுலாம் கேட்டுட்டு இருக்காரு. அது சரி கிடையாது. கயிறை போடுறதே பெரிய விஷயம் இந்த காலங்கள்ல. இது மாதிரி வந்து பல பேர் வந்து சின்ன 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 ஒரு பிட்டுகளை எனக்கு தூக்கி போட்டு என்னோட பல குருக்கள் வந்து எனக்கு தூக்கி போட்டதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அதாவது அந்த ஒரு பிட்டுல இருந்து நான் ஒரு நூலை கோர்த்து அதை ஒரு கயிறா திரிச்சுதான் இன்னைக்கு நான் போட்டுட்டு இருக்கேன். சரிங்களா? நானா வந்து கத்துக்கிட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். பல விஷயங்கள் பல பேர் சொன்னது, பல பேர் சொன்னதெல்லாம் ஒன்னா சேர்த்து தச்சு ஒரு கயிறு ஆக்கியிருக்கேன்.
என்னோட புரிதல்ல ஒரு கயிறா என்னால கயிறா ஆக்க முடிஞ்சுது. உங்களால அந்த இந்த கயிறு நான் போடுற கயிறு எடுத்து இன்னும் பல பேர் இது மாதிரி கயிறு போடுறாங்க அப்படின்னா வந்து எல்லா கயிறையும் எடுத்து ஒரு துணியா நெனச்சு இங்கில வந்து அதுல இருந்து ஒரு கட்டம் கட்டி ஒரு லிஃப்ட் கட்டி வந்து இன்னும் புதகுழியில இருந்து சீக்கிரம் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா நீங்க நீங்க முதல்ல வந்து கயிறை சேருங்க. சேர்த்து நீங்க வெளியே வாங்க. வெளியே வந்துட்டு நீங்க ஒரு லிஃப்ட் கட்டுங்களேன். என்ன பிரச்சனை? அப்ப அதுக்கு முயற்சி வேணும்ல. முயற்சி எடுங்க. முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா வந்து சரியாகும். புரியாமலாம் இருக்கிறதுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. அதுல அப்படி ஒன்றும் வந்து நான் புரியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு காம்ப்ளெக்ஸான வந்து கருத்துக்கள் எல்லாம் வந்து நான் அதுல பேசவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிளா தெளிவா வந்து எளிய தமிழ்ல இந்த எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு நடையில நான் சாதாரணமா பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் எழுத வீட்டுக்காரனோட எப்படி பேசுவேன், என் குடும்பத்தில் நான் எப்படி பேசிட்டு இருப்பேனோ அது மாதிரிதான் வந்து பேசுறேன். சரிங்களா? இப்ப பெண்கள், ஆண்கள், கணவன், மனைவி, அவங்க இவங்க இப்படிலாம் கூட பேசல. அவா இவ, பொண்டாட்டி, புருஷன், இப்படி சாதாரணமான ஒரு ஒரு லாங்குவேஜ்ல தான் பேசிட்டு இருக்கேன். நீங்களாம் உங்க வீட்டுல எப்படி பேசுவீங்களோ அப்படிதான் பேசிட்டு இருக்கேன். அப்ப இதுல என்ன பெரிய புரியறதுக்கு இருக்கு? இல்ல பயங்கரமான ஏதாவது சயின்டிபிக் டெர்மினாலஜி கொண்டு வந்து நான் சயின்ஸ் பேசுறேன்னா நான் இதுல புரியாம இருக்கிறதுக்கு? புரியல இல்ல, நீங்க கவனிக்கல, அதுக்கு தேவையான டைம் செலவு பண்ணல. அதுதான் காரணம். அப்ப என்னன்னா, வாழ்க்கை மாறணும்ன்ற ஆசை இருக்கா உங்களுக்கு அப்படின்னா, ஆசை இருக்கு, ஆனா நம்பிக்கை இல்லை. மாத்த முடியுன்ற நம்பிக்கை இல்லை உங்களுக்கு. அதுதான் முக்கியம். நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ற பிரச்சனையா இவன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான், என்னத்தையோ வளர்றான் அப்படின்றது. அப்ப என்னன்னா, அவநம்பிக்கையை முதல்ல தூக்கி போடுங்க. நம்பிக்கை வேணும். அதெல்லாம் மாத்த முடியும், 100% மாத்த முடியும். நம்ம என்னன்னா, கேள்விகள் தெளிவா புரிஞ்சுது அப்படின்னா வந்து விடைகள் கிளீனா வரும். கேள்வி கரெக்டா எவ்வளவுக்கு எவ்வளவு சரியா புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பதில் வந்து துல்லியமா இருக்கும், பெர்ஃபெக்டா இருக்கும், பிரச்சனையே இருக்காது. வேணும்ன்ற விருப்பம் மட்டும் வைக்கணும். வச்சுட்டு அதுக்கு தேவையான முயற்சி எடுக்கணும். சும்மாலாம் வந்து உட்கார்ந்துட்டு இருந்துட்டு வராது. சரியா? முடியாதுன்னா நம்பாதீங்க. சும்மா கேட்டா வந்து என்னோட அடிக்ஷன் வந்து என்னோட போதை பழக்கம் வந்து என்னை சந்தோஷமா வாழ வச்சுட்டு இருக்குன்னு சொல்லாதீங்க. சந்தோஷம்லாம் இல்லை. நீங்க அந்தந்த நேரம் ஒரு உங்க உங்க போதை பழக்கம் உங்களுக்கு பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணுங்க. குற்ற உணர்ச்சி உங்களுக்கு வரும். என்னடா வாழ்ந்துட்டு இருக்கோம்லாம் உங்களுக்கு தோணாமலாம் இருக்காது. அப்ப அங்க என்ன அப்படின்னா, இதுல இருந்தெல்லாம் வெளியே வரணும், நம்ம வெறுமையை தாண்டி வெளியே வரணும் அப்படின்னா வந்து அதுக்கு தேவையான முயற்சி எடுங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு தானா வந்து சரியாயிடும். கேட்டா வந்து எல்லாரும் சொல்றது என்னன்னா, ஆண்டவன் விதி எழுதிட்டான் அப்படிம்பீங்க. ஆண்டவன் விதியெல்லாம் ஒழுங்கா தான் எழுதியிருக்கான். நமக்கு வந்து விதியை மதியால வெல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அப்படின்னா வந்து மதின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. நமக்கு மதின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அதை யூஸ் பண்றது எப்படின்னு தெரியல. அப்ப வந்து நம்ம செய்ய வேண்டிய பார்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டா விட்டுட்டோம். விதி அவன் நல்லா தான் எழுதுறான், நம்மள மாறி நல்லா வரணும்னு தான் அவன் நினைக்கிறான். நம்ம மதியை யூஸ் பண்ணாம கம்ப்ளீட்டா கேவலமா வாழ்ந்துட்டு கடைசியில வந்து ஆண்டவன் விதி எழுதிட்டா நம்ம நல்லா வாழ்வோம், அப்படி வாழ்றது வாய்ப்பு இல்லை, இல்லை கோயில்ல போய் சாமி கும்பிட்டா நல்லா வாழ்ந்துருவோம், இல்லைன்னா உட்காந்து தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து பிரச்சனைகளை தெளிவா புரிஞ்சு உள்வாங்கி நம்ம என்ன நடக்குதுங்கிற நம்ம புற சூழ்நிலைகளை கரெக்டா உள்வாங்கி கேள்வியை சரியா புரிஞ்சுக்கிட்டு பதிலை நோக்கி நகர்ந்தோம்னா வந்து நம்ம கரெக்டா எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். சரிங்களா? அதனால பதிவு நீளமா இருக்கா? வரலாறை பத்தின பதிவுகள் நீளமா தான் இருந்திருக்கும். பிரச்சனைகளை பத்தின பதிவுகள், இப்ப நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகளை பத்தின பதிவுகள்லாம் வந்து சின்னதாக தான் இருக்கும். அது 1/2 மணி நேரம் தான் இருக்கும். அதுக்கு மேலெல்லாம் பெருசா இருக்காது. 1/2 மணி நேரம் கேட்க முடியலன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம மாத்துறதுக்கு நமக்கு இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? இதை பத்தின இது வந்து என்னோட பார்வை, உங்களோட பார்வை ரெண்டையுமே நான் புரிஞ்சு வச்சுக்கிட்டு எனக்கு என்னோட புரிதல்ல நான் பேசியிருக்கேன். இதுல ஏதாவது நான் தப்பா புரிஞ்சிருக்கேன் அப்படின்னா வந்து சொல்லுங்க. இல்ல இல்ல நீ பண்றது தப்பு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க, இல்ல டெலகிராம் சேனல்ல பதிவு பண்ணுங்க. என்ன தப்பா பேசியிருக்கேன், என்ன இது ஏன் எப்படி இன்னும் சின்னது பண்ணலாம். சும்மா வந்து சின்னது பண்ணுங்கன்னு சொன்னா மட்டும் பத்தாது. அதை எப்படி சின்னது பண்ணுங்க, என்ன நான் பேசுறத ஒரு நிமிஷம் உள்வாங்கிட்டு இதுல நான் என்ன தப்பா பேசியிருக்கேன், எப்படி சின்னது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சஜஷனும் சேர்த்து கொடுங்க. குறை சொல்றது ஈஸி, அதை எப்படி பண்றதுங்கிறது வந்து சேர்த்து சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? சரி, இது வந்து என்னோட குடும்பத்தாருக்கும் இன்னும் மற்ற பார்க்குறவங்களுக்கும் வந்து நீளமான பதிவாக போட்டுக்கிட்டு இருக்க, இது சின்னதாக போட்டால் தான் வந்து வளவளான்னு போடாமல் சின்னதாக போட்டால் தான் வந்து கேட்க முடியும் அப்படின்னு நினைக்கிற என்னோட நண்பர்களுக்குமான ஒரு விளக்கம். சரியா?
நான் யாரையும் தப்பா சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். நீங்க வந்து இப்போ முழுசா உள்வாங்குனீங்க அப்படின்னா, நம்ம எப்படிப்பட்ட வலையில சிக்கியிருக்கோம், என்ன மாரி ஒரு அடிமை சமூகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரியா? அதனால இது போதுமான விளக்கம்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.